ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம சூப்பராக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தா கொடுத்துருக்குறோம். சரியா? இந்த ஒன்வேர்ட்ஸ்க்குரிய கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரிப்பீட்டடாக நமக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்களோ அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. சரியா? ஏன்னா அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? அதனால் நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? உங்கள் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா? அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இதுவும் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? மேக்ஸிமம் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம் முதற்கொண்டு சம்ஸ் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வீடியோஸ் வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வின்சென்ட் மேக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்தக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 27th கொஸ்டின் பாருங்கள், 3 மார்க் கம்பல்சரி நமக்கு வந்து சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து கம்பல்சரியில் நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம் சம்மு தான் நமக்கு வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. சரியா? சென்டம் எடுக்கணும், 70 out of 70 எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சம்ஸுக்கும் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா நம்ம 5 மார்க்கு இதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்காதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு வந்து 5 மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க் தான். ஒன்வேளை நமக்கு 15 மார்க் வந்துடுது. இதில் 5 மார்க்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25 மார்க் தான். அதுவும் நமக்கு முக்கியம்தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்க்கை கூட நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வேணும். சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்கள் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.